ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி ஸ்ட்ரீட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, காளான், காஷ்மீர் சில்லி பவுடர், பியூர் மிளகாய்த்தூள், தயிர், எண்ணெய், உப்பு. இன்றைக்கி நான் அடுப்பில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். என்ன தான் கேஸில் நம்ம செஞ்சாலும் அடுப்பில் செய்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு வரும். ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் சிக்கன் கிரேவிங்ஸ் அண்ட் தென் நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருக்கவங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலாவை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அந்த ஸ்மெல் வரும், பே லீஃபோட ஸ்மெல். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். தென் கோல்டன் ப்ரௌன் வரும்போது அது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடனே போட்டோம்னா அடுப்பில் நம்ம செய்கிறதுக்கு அதுக்கும் அந்த பாத்திரத்தோட அடியில் பிடிச்சிக்கும். ஸோ தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா அது அடியில் வந்து ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லா வரும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து தட்டு போட்டு மூடி வச்சோம்னா அந்த காளான்லேருந்தே வாட்டர் வரும். ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணி கிளறி விடணும் நல்லா. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து காளானில் இறங்கும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, புதினா கொத்தமல்லி ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம், அது ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் எம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகட்டும்ன்ட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியது வந்து மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், பியூர் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கர்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகட்டும்ன்ட்டு நீங்கள் விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ அப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து தம் போட போகிறோம். ஸோ அரிசி வந்து நல்லா வெந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தம் போட்டிருக்கேன். தம் போடுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தட்டு போட்டு மூடி மேலே வந்து ஒரு கிண்ணியில் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து என்ன சில பேர் வந்து அந்த அடுப்பு கறிலாம் கூட எடுத்து போடுவாங்க, அது நம்மளோட விருப்பம். நான் வந்து இன்றைக்கி வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தான் மூடி வச்சுருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு கொதி வரும். அந்த கொதி வர டைமில் எடுத்து பார்த்துட்டு நம்ம சால்ட்டு, காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சோம்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம தம் போட்டுடலாம் அரவேக்காடில். ஸோ தம் போட்டுட்டு நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னே பிரியாணி ரெடி. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம தம்மில் விட்டுட்டோம்னா பிரியாணி ரெடி, மஷ்ரூம் பிரியாணி. என்னோடய பிரியாணி எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய். சப்போர்ட் அவர் சேனல்.